ஃப்ரெண்ட்ஸ், என்னடா சன்ரைஸ் கையில் வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி ஒரு சூப்பரான கோல்ட் காஃபி தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் காஃபின்னு பேர் கேட்டாலே எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிற காஃபி லவர்ஸ் எல்லாரும் உங்களோட கமெண்ட்டை பதிவில் தெரிவிச்சுக்கோங்க. இப்போ காஃபி பேக்கெட்டை அப்படியே கட் பண்ணி ஒரே ஒரு பேக்கெட் தான் யூஸ் பண்ணுறேன். மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். நான் நாட்டு சக்கரை தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணால் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இதை அப்படியே நான் ஓட்டி எடுக்க போகிறேன். நான் ஒரே ஒரு பல்ஸ் மாதிரி தான் ஓட்டிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் காஃபி பிடிக்கும். உங்களுக்கு இன்னும் க்ரீமியாக வேணுன்னா நல்லா ஓட்டி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே எந்த டம்ளரில் மாற்றிக்கணுமோ நீங்கள் அந்த கிளாஸ் டம்ளரோ எதுலேயோ ஒன்றில் மாற்றிக்கோங்க. இது கூட அப்படியே ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். நான் ஒரு 7 க்யூப்ஸ் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். இது மேலே அப்படியே நீங்கள் காய்ச்சினதோ காய்க்காத பாலோ அப்படியே டேரெக்டாக பேக்கெட்லேருந்து கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆறி இருக்கணும், சூடாக ஆட் பண்ண வேண்டாம். அப்படியே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். சூப்பரான கோல்ட் காஃபி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.